SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். ஜேம்ஸ் அண்ட் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி. நிலாவுக்கு அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு, நிலாவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக, நிலா அடுத்த ஸ்டெப் போகணுன்னு எவ்வளோ ஆசைப்படுறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சோழனோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ்னா அகெயின் இதுதான் பொய் சொல்கிற விஷயங்கள். நிறையா சோழன் கேரக்டர் பொய் சொல்லி தான் வந்திருக்கு. சில விஷயங்களில் வானத்தி மேலேயும் வந்துட்டு கரெக்ட் இருக்க மாதிரி தான் தோணும் எனக்கு சில டைம். இந்த இடத்துல பாண்டி வந்துட்டு கொஞ்சம் வானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஸோ அந்த விஷயங்களில் வந்துட்டு பாண்டி கொஞ்சம் மாற்றிக்கலாம். அம்மா இல்லாத வீடாக இருந்தாலுமே ஒரு அண்ணன் வளர்ப்பில் வளர்ந்த பையனாக இருந்தாலுமே ஒரு நல்ல பையன். சோழன் அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அண்ட் சோழனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் அவங்க தேவைக்காக வந்துட்டு இந்த வீட்டில் இருக்காங்கன்ற மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. சந்தா இது வரைக்கும் எங்கேயுமே எந்த ஒரு கோபமும் படாமல் கொஞ்சம் கூட கத்தி பேசாத அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மனைவி அமைகிறதுலாம் ரொம்ப அதிசயமான விஷயம். சீரியல் உள்ள வந்து ரொம்ப நாளாச்சு இன்னுமே ஹிந்தி பேசினே இருக்காங்க. இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு சப்டைட்டில்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க பாவம். ஸோ தமிழில் பேசலாம் ஃபுல்லாக. ஆக்சுவலாக வந்து அம்மா நாங்கள் 10 வயசு இது இருக்கும்போதே வந்துட்டு இறந்துட்டாங்க. அது என்ன ரீசனுக்கோ இறந்துட்டாங்க. ஆனால் இவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றது வந்துட்டு ஊரு சொல்கிறது தான். தற்காப்புன்றது வந்துட்டு பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தற்காப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களை வந்துட்டு ஒருத்த வந்து தப்பாக பார்க்குறான்னா அவங்ககிட்டேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயம். பெண்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நான் நிறைய சொல்லி கூட வரல பசங்க, கேர்ள்ஸ். அதுதான் நம்ம ஜனநாயகன் படத்தோடைய கருவும் அதுதான். பனாவோ பேட்டிக்கோ ஷேர். ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஒர்க்கு போகணும், அவங்களுடைய கெரியர் இது பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு நானே கிளினிக் வச்சு தர அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அவங்க அதுக்கு நமக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்காக நம்ம கலெக்டர் டாக்டரையும் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன ஆசைப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க. பல்லவன் அந்த குட்டி பையனோட மம்மி அவங்க அம்மா வந்து திரும்ப வருவாங்களா? வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க கேரக்டர் எப்படின்றது நம்ம கிளாரிட்டி கொடுத்தாச்சு. ஸோ அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு கொடுத்தாச்சு. அண்டு அவங்க எந்த சுச்சுவேஷனில் பல்லவன் என் வீட்டுக்கு வந்தான், அவங்களோட ஃப்ளாஷ்பேக் என்னன்றது அப்போ ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அவங்க வர்றதுக்கான நெசசிட்டி எங்கேயுமே இல்லை ஆக்சுவலாக. அண்டு வரமாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அந்த கேரக்டருக்கான அவசியம் இதுக்கு மேலே கதையில் கிடையாது. இன் ரியல் லைஃப் இப்போ வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து நம்ம ரியாலிட்டி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். when it happens to a woman, எப்பவுமே விமன் சுற்றி நடக்கும், இல்லைனா ஒரு ஃபேமிலியை சுற்றி நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லாம் அந்த ஒரு ஃபேமிலி, அந்த பிரதர்ஸ், அங்கே இருக்கிற ஹாப்பனிங்ஸ். இந்த ஸ்டோரியுமே வந்து மேல் டாமினண்ட்டாக தான் போகுது. ஏன்னா அந்த 5 பேருக்கு நடுவில் என்ன நடக்குது, அவங்க லைஃப்பில் எந்த விமன் வராங்க, அவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கலாம் இருக்குதுல்ல. அதில் வந்துட்டு இன் ரியல் லைஃப்லையுமே நிறைய பேரோட ஃபேமிலிஸோ இல்லை சொசைட்டியில் நம்ம பார்த்தோன்னா இந்த அப்பாஸ் இருப்பாங்க, 2 கல்யாணம் நடந்திருக்கலாம், அவங்க வாழ்க்கையில் அந்த 2 கல்யாணங்கள் நடந்திருக்கலாம், அவங்களுக்கு கிட்ஸ் இருப்பாங்க, அவர் மேலே ஒரு அலிகேஷன் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இன் ரியாலிட்டி இந்த மாதிரி ஒரு ஹேப்பனிங் நம்ம லைஃப்பில் நடந்துச்சோ இல்லை இந்த இப்படி இருந்தாங்கன்னா வில் யூ அக்செப்ட் தெம்? நீங்கள் எப்படி வந்து சேரனா உங்கள் அப்பாவை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இன் ரியாலிட்டி இந்த மாதிரி ஒரு ஹேப்பனிங் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பர்சன் மேலே அலிகேஷன் இருக்குது, ஒதுக்கி வைக்கிறாங்க, அவங்க மேலே வந்து தாண்டி அலிகேஷன் ஒன்று இருக்குது, அவங்களுக்கும் 2 வைஃப் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு பர்சனை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அதாவது ஊர் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்த்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கூட இருக்கிறது நம்ம தான். ஸோ நம்ம அவங்க கூட இருக்கிற போது நம்ம அவங்கள எப்படி பார்க்குறோம் அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் சேரன் வந்துட்டு இப்போது அவரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ ரியல் லைஃப்லேயுமே நம்ம கூட இருந்து பார்க்கும்போது நம்ம என்னத்தை பார்க்குறோமோ அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியுமே தவிர்த்து ஊர் இப்படி சொல்கிறாங்க, ஊர் இப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க, இது அவாய்ட் பண்ணுறாங்கன்றதுனால நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த விதத்தில் நானும் அக்செப்ட் பண்ணுவேன் தான். எஸ், யூ ஆர் அ வெரி சாஃப்ட் பர்சன். அந்த கேரக்டராகவும் இப்போ நான் பார்க்குறப்பவுமே நீங்கள் ரொம்ப அப்படியே காமன் கம்போஸ்டாகவே இருக்கீங்கல்ல. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட உங்கள் ஒய்ஃப் கூடயோ அந்த ஒரு பாண்டிங் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக அதான் ரொம்ப அதிகமாக நான் பேசுகிறதே கம்மியாக தான் இருக்கும். என் ஒய்ஃபே வந்துட்டு கால்ஸ்லாம் பண்ணாலுமே நான் அதிகமாக பேசவே மாட்டேன். எனக்கு என்னென்னா நிறைய டாக்டிவ் கிடையாது நான். ஸோ அதனால் வந்துட்டு பேச்சுகள் கம்மியாக இருக்கும், ஆனால் லவ் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் ஹவு டு யூ சப்போர்ட் ஹர்? அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு ஹஸ்பண்டாக அவங்களோட பார்ட்னரை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஹவு டு யூ சப்போர்ட் ஹர்? ஸோ ஆக்சுவலாக ஹவுஸ் ஹோல்டில்
பேபிஸை டேக் கேர் பண்ணிக்கிறது இதெல்லாம் நம்ம பிரேக்கில் இருக்கும்போது பார்த்துக்கிற விஷயங்கள் நம்ம அதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். அண்டு என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஒர்க்கு போகணும், அவங்களுடைய இதை இப்போ இது கெரியர் இது பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ பாப்பா வந்துட்டு 2 இயர்ஸ் வரைக்கும், ஏன்னா அவங்க வந்துட்டு என் ஒய்ஃப் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. நாங்கள் பாப்பா கூட இருக்கணும்னு நம்ம இது பண்ணலை, ஆனால் அவங்க இல்லைன்னா பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்க கூட வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்றதுல தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு நானே கிளினிக் வச்சு தர அளவுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அவங்க அதுக்கு வேணாம், அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களை இது பண்ணுறதுக்கு நான் இது பண்ணலை, நான் ஜாப்க்கு போகிறேன் அப்படின்றதுல தான் அவங்க இருக்காங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ரெடி, அவங்களும் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அவங்களும் ரெடியாக இருக்காங்க. ஹாப்பி டு see லைக் அ பர்சன் அவங்க வந்து அவங்களோட கெரியருக்கு வந்து எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஐ எம் ரெடி டு இன்வெஸ்ட், நான் வந்து கிளினிக் வச்சு தரேன், நீங்கள் அங்கே போய் இருங்கங்கிற அளவுக்கு இட்ஸ் ஹாப்பி டு ஹியர். ஏன்னா சம்டைம்ஸ் தே சே இன்சர்ட் நம்ம வந்து ஒரு ரிசர்வ்டு பீப்புளாக வளர்ந்துருப்போம், நம்ம ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கும். ஸோ பட் லைக் நம்ம வந்து அப்படியே வளர்ந்துருப்போம், அதை சொல்லி 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 நம்ம வளர்ந்து நம்மளுமே அதே தான் நம்மளோட பார்ட்னர்கிட்டையோ அதுக்கப்புறம் வர ஃப்யூச்சர் பீப்புள்கிட்டையோ நம்ம அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் யூ ஹாவ் லைக் இல்லை அதெல்லாம் கிடையாது, யூ கேன் ஜஸ்ட் கோ ஒர்க்குங்கிறது. பிகில்ல தளபதி சொன்ன மாதிரி தாங்க, நமக்கு வீட்டு வேலை செய்யறதுக்காக நம்ம கலெக்டர் டாக்டர் கூப்பிட்டு வந்து வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன ஆசைப்பட்டு அவங்கள படிக்க வைக்கிறாங்க, அது ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்காக இல்லை, அந்த அவங்க படித்த விஷயத்த அவங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் அவங்க வந்து ஒரு டாக்டராக நான் படிக்கும்போது அவங்க ப்ராக்டிக்கல் பண்ணும்போதெல்லாம் வந்து நான் ஃப்யூச்சரில் இந்த ஒர்க்கை பண்ணுவேன்ற ஆசையில் தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் விட்டு கூப்பிட்டு வந்து அவங்களை கிச்சனில் நிற்க வைக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம ஒரு தேவைக்காக, குழந்தைய பார்த்துக்கணுன்ற தேவைக்காக மட்டும்தான் வந்து அவங்க இப்போ வீட்டில் இருக்காங்க. இதை முடிச்சுட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு தாராளமாக போகலாம். அண்ட் நீங்கள் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவீங்க குக்கிங் அந்த மாதிரிலாம்? ஏன்னா ஆல்ரெடி குக்கிங் ஷோ வின் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதனால் அவங்களுக்கு குக்கிங்லாம் எப்படி பண்ணி தருவீங்க? ஆக்சுவலி குக்கிங் அவங்க தான் எனக்கு கற்று தருவா. நிறைய விஷயம் கேட்டு கற்றுப்பேன். எனக்கு ஒரு குக்கிங் இன்றைக்கி இது கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு கற்றுப்பேன். மற்றபடி குக்கிங்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த வீட்டுக்கு நான் எங்கள் வீட்டில் போகிறதுக்கான ஒரு இடமே இருக்காது. கிச்சனில் 3 லேடிஸ் இருப்பாங்க, அம்மா அண்ணி அக்கா, ஒய்ஃபு. ஸோ அம்மா அண்ணி ஒய்ஃப் 3 பேர் இருப்பாங்க, அக்கா தனியாக அவங்க கிச்சனில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம போய் நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. அதனால் நம்மளோட தேவைகள் எதுவுமே அவங்களுக்கு தேவையே படாது. ஸோ நம்மளுடைய வேறு வேலைகளை பற்றி பார்த்துட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே அவங்களுக்கு போதும். மற்றபடி கடைக்கு ஏதாவது போகிறது தான் நான் போயிட்டு வருவேன். அது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிச்சனில் இருக்கப்போ என் ஒய்ஃபை மட்டும் கொஞ்சம் தனியாக அப்படிங்க, நான் வேணா போய் குக்கிங்கு கற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. நீங்களே சொல்லிடலாம் பேசாமல். அப்படின்னு இல்லை. ஸோ அங்கே ஸ்கோப் இல்லை. அவங்க வீட்டில் அகைன் மற்ற ஒர்க் பண்ணுறதுக்கு மெய்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய டைம் பாஸ், அவங்களுக்கு விஷயங்கள் அண்ட் அவங்க பிடிச்சி பண்ணுற போகிற ஒரு இடமே கிச்சன் தான். ஸோ அங்கேயும் நம்ம போய்ட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ற நிலைமையில தான் கிச்சனுக்கு போகிறதில்ல. அண்ட் யூ ஹாவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த கரண்ட் சொசைட்டி. அது விமனுக்கு எவ்வளோ தூரம் வந்துட்டு எம்பவரிங்காக இருக்குங்கிற அளவுக்கு அவ்வளோ நீங்கள் யோசிக்கிறீங்கிறத பார்க்குறப்போ ரியலி ஹாப்பி. அண்ட் இப்போ நீங்கள் சொசைட்டியில் பார்க்குற விஷயங்கள் நம்மளை பதற வைக்கணும். உங்களுக்கு ஒரு கிட் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பொன் குழந்தெல்லாம் இருக்கிறப்போ நம்மளே பதறுவோம்ல சொசைட்டியில் நம்ம அனுப்புறதுக்கு. ஸோ சில விஷயங்கள் கண்டிப்பாக பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் எனி கிட் இந்த விஷயம் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும்னா நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க? தற்காப்புன்றது வந்துட்டு பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தற்காப்புன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களை வந்துட்டு ஒருத்த தப்பாக பார்க்குறான்னா அவன்கிட்டேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கான விஷயம் அது நீங்கள் தான் காப்பாற்றிக்க முடியும். உங்களை இன்னொருத்தவங்க காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க நிலைமை எந்த பெண்களுக்கும் இருக்கக்கூடாது. நான் ஒரு கராத்தே மாஸ்டராக நான் பெண்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நான் நிறைய சொல்லி கூட வரல பசங்க, கேர்ள்ஸ். ஸோ அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். என்கிட்ட நிறையா சில பசங்க குவிட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா, அது பாய்ஸ் வராமல் போயிட்டாங்கன்னா நான் கேட்டுக்க மாட்டேன். அது கேர்ள்ஸ் வரணும்னா நான் அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அனுப்புங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அனுப்ப சொல்லுவேன். ஸோ எங்கள் வீட்லேயுமே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நான் அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது ஒரு படத்தில் கூட வந்திருக்கும், தெலுங்கு படத்தில் கூட பாலையா சார் படத்தில் வந்திருக்கும். அதுதான் நம்ம ஜனநாயகன் படத்தோடைய கருவும் அதுதான், பனாவோ பேட்டிக்கோ ஷேர், அதாவது பெண் குழந்தைகளை சிங்கமாக வளங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு தற்காப்பு ரொம்ப முக்கியம். ஸோ தற்காப்பு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம பெண்களுக்கு தற்காப்பு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆண்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும்ல, அது ஒரு விஷயம் இருக்கப்போ ஒழுக்கம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். இந்த ஒழுக்கம் நான் என்னோட கிளாஸில் நான் பெண்களுக்கு தற்காப்பு சொல்லிக் கொடுக்குறேன்னா பசங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி தருவேன். ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பெண்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும், அந்த விஷயங்களை பேரண்ட்ஸ் எல்லா ஆண் குழந்தைகளை வளர்க்குற பேரண்ட்ஸும் இதை ஒரு கடமையாக எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அண்ட் இன் திஸ் ஜென்ரேஷன் ரிலேஷன்ஷிப்ஸ் அது ரொம்ப நிறைய டேர்ம்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் நம்ம டிவோர்ஸ் பார்ப்போம்,
நிறைய டிவோர்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து இன் லைஃப் சில விஷயங்கள் இன் ரிலேஷன்ஷிப் இந்த விஷயங்கள் விட்டு கொடுத்து போகலாமான்னா இதுதான் கோர் ஃபேக்டர் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தான் என்னவா இருக்கும்? ஒரு கோபம் வரும்போது பேச்சை குறைச்சிடுங்க. அந்த இடத்துல பேசாமல் இருங்க. அந்த எப்பயுமே வந்துட்டு ஒரு சண்டைகள் ஒரு கோபம் வரும்போது ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது எதிர்த்துல இருக்கவங்க கண்டிப்பாக சைலண்டாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களும் பேசுவாங்க. இந்த பேச்சுகள் நடந்துட்டு இருக்கும்போது தான் அந்த கோபத்தில் நீயா நானான்ற அந்த சண்டைகள் வரும். ஸோ ஒரு சண்டை வரணும் போது என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் சொல்கிற விஷயம் தான், ஏதாவது ஒரு சண்டை வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அதை கடந்து போகணும். அதை அங்கே இடத்துல அப்படியே ஒரு பாஸ் பண்ணிவிட்டு இது அப்புறமா பேசிப்போம். அப்புறமா பேசும்போது அந்த கோவம் சட்டில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப அந்த விஷயத்தை பேசும்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு கோவமோ சண்டையோ இருக்கும்போது அதை கொஞ்சம் தள்ளி போட்டு அந்த விஷயத்தை கடந்து போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம செட்டு எத்தனை பேர் இருந்தாலும் இவங்க ஒருத்தவங்க கூட தான் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம். இவங்க கூட இருந்தாலே ஜாலியாக இருக்கும்பா, இல்லைன்னா இவங்க கூட தான் நான் அதிகமாக செட்டில் பேசிட்டு இருப்பேன்னா யார் கூட? அதை நான் சொன்னேன்ல, நாங்கள் 3 பேருக்கு அது யாரையுமே பிரிக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்கிறது ஒரே இடம் தான். அந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் 4 பேர் இருந்தாகணும். ஸோ நாங்கள் 4 பேருக்குள்ளேயே தான் பேசி ஆகணும். அதில் யார்கிட்டையும் தனியாக வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ட் இதில் வந்துட்டு அருணும் பாண்டியனும் பர்வேஷும் ரொம்ப வாழ்க. அவங்க 2 பேர் ஏதாவது பேசினே இருப்பாங்க. அதை நானும் சோழனும் ஒரு சைடு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். இதுதான் எங்களுடைய ருட்டீன். ஸோ இவங்க 2 பேர் பண்ணுற அரட்டைகளை நாங்கள் பார்த்து ரசிக்கிறது தான் எங்களுடைய வேலைகள். நான் வந்து உங்களோட கேரக்டர்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அந்த சீரியலில் இருக்கிற கேரக்டர்ஸ் நீங்கள் சேரனா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவ் விஷயம் உங்களுக்கு பிடிச்சது, அதே போல் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன அட்வைஸாக இருக்கும்? ஓகே வில் ஸ்டார்ட் வித் சோழன் கிட்ட பாசிட்டிவ்னு சொல்லணும்னா, ஒரு மனைவியை எவ்வளோ லவ் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணும். இப்போ நான் என்னோட ரியல் லைஃப்பை பற்றி சொன்னீங்க இல்லையா, என்னோடய ஒய்ஃப்க்கு எவ்வளோ சப்போர்ட்டாக நான் இருக்கேன்ட்டு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் சோழன் கிட்ட இருக்குது. அவருடைய நிலாவுக்கு அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாரு, நிலாவுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக, நிலா அடுத்த ஸ்டெப் போகணுன்னு எவ்வளோ ஆசைப்படுறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் சோழனோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். நெகட்டிவ்னா அகெயின் இதுதான், பொய் சொல்கிற விஷயங்கள். நிறையா சோழன் கேரக்டர் பொய் சொல்லி தான் வந்திருக்கு. நிலா கிட்ட பொய் சொல்லி நிலாவை அவங்கள ஓகே பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் பொய் சொல்லி நாங்கள் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு பொய் சொல்லி தான் வந்திருக்கு. அந்த பொய்யெல்லாம் இல்லாமல் அது உண்மையாக போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ சோழன் பொய் சொல்கிறது கம்மி பண்ணிக்கலாம். நெகட்டிவ் பாண்டியன் கிட்ட பாசிட்டிவ் வந்துட்டு மெச்சூரிட்டி. நம்மளுடைய ஃபேமிலி இதுதான், நம்மளுடைய நிலைமை இதுதான். அண்டு அந்த ஒரு மெச்சூரிட்டி எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர் பாண்டியன். இது வந்து ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தா பாண்டியன் வந்துட்டு சட்டு கோவம் வரும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேரக்டரைசேஷனில் அப்படி தான் கோவம் வர மாதிரிலாம் எதுவும் சீன்ஸ் இல்லை. ஸோ நெகட்டிவ்னு பார்த்தா ஒருவேளை இதுக்கப்புறம் வருமோ, மைபி இருக்கலாம். நெகட்டிவ்னு பார்த்தா வானதி கிட்ட சில விஷயங்களை வந்துட்டு வானதிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் பாண்டி கொடுக்கலாம். சில விஷயங்களில் வானதி மேலேயும் வந்துட்டு கரெக்ட் இருக்க மாதிரி தான் தோணும் எனக்கு சில டைம். இந்த இடத்துல பாண்டி வந்துட்டு கொஞ்சம் வானதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். ஸோ அந்த விஷயங்களை வந்துட்டு பாண்டி கொஞ்சம் மாற்றிக்கலாம். வானதி எதிர்பார்க்குற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக எதிர்பார்க்குற ஒரு விஷயங்களை பாண்டி பண்ணலாம். ஸோ இது வந்து பாண்டி மாற்றிக்கலாம். பல்லவன் கிட்ட பாசிட்டிவ் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத காலேஜ் போகிற ஒரு நல்ல பையன். ஒரு அம்மா இல்லாத வீடாக இருந்தாலுமே, ஒரு அண்ணன் வளர்ப்பில் வளர்ந்த பையனாக இருந்தாலுமே ஒரு நல்ல பையன் தான். அவன் லாஜிக்கே போயிருந்தாலுமே அவன் சொன்ன மாதிரியே தான். அவன் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையுமே லாஜிக் போகல. அது வந்துட்டு எங்களுக்கு வெளியே தெரிஞ்சாலுமே அஸ் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது தெரியும், பல்லவன் வந்து எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் லாஜிக் போயிருக்க மாட்டான். பேசுகிறதுக்காக தான் போயிருப்பான் அவன் சொல்கிற மாதிரி. ஸோ அவன் எந்த விதத்துலையும் ஒரு கெட்ட பையன் கிடையாது, ஒரு நல்ல பையன். இது பாசிட்டிவ். அண்ட் அண்ணியை வந்துட்டு அம்மான்ற அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பையன். நெகட்டிவ்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸில் தான் ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வரான், படிப்பில் அரியர் வச்சுருக்கான். ஸோ படிப்பு நல்லா படிக்கலாம். அண்ணன் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாரு அவங்ககிட்ட, நல்லா படித்து நல்லா பெரிய ஆளாக வரலாம். இப்படி லாஜிக்கு போன கேப்பில் கொஞ்சம் புக்ஸ் எடுத்துகிட்டு போய் படிச்சுருந்துருக்கலாம்ப்பா, குரூப் ஸ்டடியாச்சும் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். ஆனால் அவங்க லாஜிக்கு போனனால பிரேக்கப் அளவுக்கு போயிடுச்சு. திரும்ப பேட்சப் ஆகுமா இல்லை கேரக்டர் வேற ஒன்று? அதாவது நிறைய கதைக்களம் போயிட்டு இருக்கிறதுனால அது ரைட்டர் அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கேரக்டரைசேஷனை வந்துட்டு இது கம்ப்ளீட் பண்ணும்போது, ஸ்டோரிஸ் இங்கெங்கே வந்து க்ளோஸ் பண்ணும்போது இந்த கேரக்டரைசேஷனை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக்கப்புக்காக எப்பயுமே வந்து ரைட்டர்ஸ் வந்து சில கேரக்டர்ஸ் அங்கே வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக வச்சுருக்காங்க. எப்போ தேவைப்படுமோ அப்போ அந்த ஆயுதத்தை எடுக்கிற மாதிரி. நிலா கிட்ட ஒரு பாசிட்டிவ். அண்ட்
இந்த ஒரு விஷயம் ஒரு அட்வைஸ். நிலா கிட்ட ஒரு பாசிட்டிவ் வந்துட்டு, அவங்க என்ன ஒரு பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுடைய நிலைமைகளை புரிஞ்சுக்கிட்டு அண்டு ஊரே ஒதுக்கி வச்ச ஒரு குடும்பத்தில் வந்து எங்களை நம்பி உள்ளே வந்து தங்கி எங்களை புரிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி எங்கள் மேலே பாசமாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் எங்கள் எல்லாரை பற்றியும் எல்லாரோடைய லைஃப்பில் வர ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை நிலா சால்வ் பண்ணுற ஒரு நாட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்துட்டு சோழன் அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அண்டு சோழனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் அவங்க தேவைக்காக வந்துட்டு இந்த வீட்டில் இருக்காங்கன்ற மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி இல்லாமல் அவங்களும் வந்துட்டு சோழன் மேலே அவங்களுக்கும் லவ் இருக்குது. அதை அவங்க வெளிப்படுத்திட்டு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லாமல் நான் இந்த வெளியே போயிடுவேன், சண்டை போடும் போதெல்லாம் வெளியே போயிடுவேன்னு சொல்கிறது நிறுத்திக்கலாம். சும்மா அதை ஒரு ஆயுதமாக வச்சுட்டு இருக்க வேண்டாம், வெளியே போயிடுவேன்னு சொல்கிறது. ஸோ சந்தா கிட்ட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, சந்தா இது வரைக்கும் எல்லா கேரக்டருமே ஏதோ ஒரு பாயிண்டில் ஏதாவது கோவப்படுற மாதிரி கத்தி பேசுகிற மாதிரி எங்கேயா பார்த்துருக்கிறது இருக்கும். சந்தா இது வரைக்கும் எங்கேயுமே எந்த ஒரு கோவமும் படாமல் கொஞ்சம் கூட கத்தி பேசாத அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மனைவி அமைகிறதுலாம் ரொம்ப அதிசயமான விஷயம். ஸோ அது ஒரு சந்தா கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர். சேரன் மாதிரி ஒரு சாஃப்டான ஒருத்தனுக்கு நார்மலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒருத்தனுக்கு ஒரு ஆப்போசிட்டாக தான் ஒருத்தன் கிடைப்பாங்க. அப்படி இல்லாமல் சேரன் மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் கிடைச்சது ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தா சீரியல் உள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னுமே ஹிந்தி பேசினே இருக்காங்க. இன்னுமே நிறைய பேர் வந்துட்டு சப்டைட்டில்ஸ் படிச்சுட்ருக்காங்க பாவம். ஸோ தமிழில் பேசலாம் ஃபுல்லாக. ஸோ அது ஒரு தமிழில் பேசலாம். ஸோ இது ஒரு நெகட்டிவ். வானதி கிட்ட பாசிட்டிவ்னு பார்த்தா அகெயின் நிலா கிட்ட சொன்ன மாதிரியே தான். எங்களது ஒரு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம்னு தெரிஞ்சும், அவன் ஒரு மெக்கானிக் ஆளுன்னு தெரிஞ்சும், அவ்வளோ ஒரு ரொம்ப ட்ரூவாக இருக்காங்க அந்த பொண்ணு வந்துட்டு. ஸோ எந்த ஒரு பையனுக்குமே இப்படிப்பட்ட ஒரு லவ் பண்ணுற ஒரு பொண்ணு கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எத்தனை வாட்டி வந்து அவன் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சாலுமே திரும்ப அடுத்த நாளே வந்து அங்கே நிற்குது அந்த பொண்ணு. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். நல்ல அந்த பாண்டியை லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். நெகட்டிவ்னு பார்த்தா கொஞ்சம் நிறையா துருன்னு அன்வான்டாக பேசுகிற விஷயங்கள் நெகட்டிவ். ஸோ வானதி தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு அவர் சொல்கிறாரு. தேவையில்லாமல் இல்லை, கொஞ்சம் அதான் எல்லோரும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் துருன்னு பேசுகிறது. நடேசன் அப்பா கிட்ட பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அம்மா நாங்கள் 10 வயசு இது இருக்கும்போதே வந்துட்டு இறந்துட்டாங்க. அது என்ன ரீசனுக்கோ இறந்துட்டாங்க. ஆனால் இவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்றது வந்துட்டு ஊருக்கு சொல்கிறது தான். ஆனால் அது உண்மையில் பார்த்தா அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கலை. அவங்கள காப்பாற்றுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்தார். அவங்களும் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஸோ இத்தனை வருஷத்தில் அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கலை. அவர் அம்மாவுக்கு லாயலாக இருக்கார் இத்தனை வருஷமாக. ஸோ அவர் அந்த காதலை ஞாபகம் வச்சுக்கிட்டே இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. அண்ட் வீட்டில் வந்துட்டு இத்தனை பசங்க அவரை மதிக்காமல் இருந்தாலுமே இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டு மேலே அவர் உண்மையான ஒரு அன்பை வச்சுட்டு இந்த வீட்டுக்கு ஒரு காவலாக ஒரு ஐயனாராக வெளியே உட்காந்துட்டே இருக்கார். ஸோ இது பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தா அவரோட ஸ்வாகை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கொஞ்சம் எல்லாரையும் திட்டுறது, அந்த இதை பாசமாக பேசலாம். அதை விட்டுட்டு வெளியே எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி பசங்களையும் வந்துட்டு திட்டுற அந்த ஒரு கலாய்க்கிற டோன்லேயே பேசுகிற விஷயங்கள் இல்லாமல் பசங்கக்கிட்ட ஒரு டிபிக்கல் அப்பாவன்ற அந்த பாசத்தை காமிக்கலாம். இப்போ நல்லது சொல்லணும், ஒரு அட்வைஸ் சொல்லணும். சேரனுக்கு பாசிட்டிவ்னு பார்த்தா தன்னை முன்னாடி நிறுத்தாமல் தன்னை சார்ந்தவங்களை பற்றியே எப்பயுமே நினச்சிட்ருக்கிறது சேரனோட பாசிட்டிவ். குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது சேரனோட பாசிட்டிவ். சேரனோட நெகட்டிவ்னு பார்த்தா கொஞ்சம் நிறையா எமோஷ்னலாக டக்குன்னு ஏதாவதுனா அழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் போல்டாக இருக்கலாம். Yeah. Yes, and that was amazing. I had a very great session with you. Thanks for joining us and wishes for your heights. Thank you so much, sir. Thank you. நீங்க ரொம்ப நல்லாவே பண்ணீங்க. உங்களுக்கு ரொம்ப all the best உங்களுடைய கரியர்ல நல்லா போறதுக்கு. Thank you so much. SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். ஜேம்சன் கோவின் தமிழ் புத்தாண்டு சிறப்பு விற்பனை ஏப்ரல் 11 முதல் 14 வரை 65% வரை தள்ளுபடி.